விஜய் ரொம்ப ரொம்ப ஓவரா போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தோணுதோ மறக்காம இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. விஜய் பண்ணுறதுல ஒரு நியாயமும் இல்லைங்க. ஏன் விஜய்க்கு இது புரிய மாட்டேன்னு தெரில. வெண்ணிலா அவரோட ஃபாஸ்ட் லைஃப் தான். காவேரி தான் அவருக்கு இப்போது. ஏன்னா காவேரியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காவேரி கூட வாழவும் செஞ்சுட்டாரு. ஆனால் அதை பற்றி எதையுமே யோசிக்கலை விஜய். வெண்ணிலா வரவும் வெண்ணிலான்னு வெண்ணிலா பக்கம் தான் தெரிஞ்சிட்ருக்காரு. இதனால் காவேரி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கொஞ்சம் கூட யோசிக்கலை. விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நமக்கே ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகுது. உண்மையாகவே காவேரி என்கிற கேரக்டர் ரொம்பவே பாவங்க. அவங்க இந்த கல்யாணத்தையே பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணாங்க. எந்த பொண்ணும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ண மாட்டாங்க. அதையுமே நம்ம காவேரி பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் விஜயை பொறுத்தளவு இது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் மட்டும்தான். ஆனால் நம்ம காவேரி எப்போதும் அப்படி நினச்சதில்ல. இது அவங்க ரியலாக ஒரு மேரேஜ் எப்போனாலும் விஜய் திருந்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் திருந்தி இங்கே காவேரியுமே லவ் பண்ணி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புயலே அடிச்சிருச்சு. இப்போ வெண்ணிலா சம்மந்தம் இல்லாமல் உள்ள என்ட்ரியாக இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. வெண்ணிலாவே வெள்ளியாக கூட வாய்ப்பு இருக்குது. வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் விஜய் காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே வெண்ணிலா எப்படியாவது விஜய் காவேரியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியாக அதிக சான்ஸ் இருக்குது. விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலா வந்ததுலேருந்து வெண்ணிலான்னு சொல்லிட்டு வெண்ணிலா பக்கம் தான் தெரிஞ்சிட்ருக்காரு. வெண்ணிலா ஒரு தும்முனா இருமுனா கூட பார்த்திங்கன்னா துடிச்சிட்டு போயிடுறாரு. இங்கே வெண்ணிலா கையை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்த்து வெண்ணிலாவை ரசிச்சிட்ருக்காரு. வெண்ணிலா கிட்ட பழைய ஞாபகங்கள்லாம் வரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே ஞாபகம் வரல. இங்கே அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா விஷயம் தெரிஞ்சு குமரன் பாட்டி எல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது விஜய் வெண்ணிலா கையை பிடிச்சிட்ருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஒரு பக்கம் கீழே இறங்கி வராங்க. அந்த டைம் தான் காவேரி அந்த பக்கம் ஆல்ரெடி நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்காங்க. திடீர்னு தற்செயலாக இப்படி பார்க்கும்போது விஜய் வெண்ணிலா கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வெண்ணிலாவே பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்ததுமே காவேரி பார்த்திங்கன்னா முழுசாக உடஞ்சி போயிடுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த ராகினி குரங்கு இங்கே வராங்க. காவேரி ஃபீல் பண்ணாதே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமே. இங்கே காவேரி ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. இதுக்கு தான் இந்த ராகினி ரொம்ப ஆசைப்பட்டது. எப்படியாவது காவேரி லைஃப்பை நாசம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி லைஃப்பை இப்படி ஆனதுக்கு இந்த ராகினி ஒரு காரணம். முன்ன இருந்து நிவின் காவேரி ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணாங்க. இப்போ விஜய் காவேரி ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ராகினி ஒழிச்சுக்கணுன்னா விஜய் காவேரி லைஃப் நல்லா தாங்க இருக்கும். உடனே ராகினி இருந்துக்கிட்டு அப்படியே காவேரியை கிண்டல் பண்ணுறாங்க. என்ன காவேரி பாரு பாரு அங்கே விஜய் தானே, விஜய் என்ன பண்ணுறேன்னு பாரு. இதுக்கப்புறம் நீ விஜய்க்கெலாம் ஒன்றும் இல்லை. வெண்ணிலா தான் விஜய்க்கு இதுக்கப்புறம். நீ கிளம்பு, இந்த வீட்டில் உனக்கு இருக்கவே அருகதில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உடனே நம்ம காவேரி அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இங்கே குமரன் இருந்துக்கிட்டு விஜய் பக்கத்தில் வராங்க. அப்போ விஜய் இருந்துக்கிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இவதே வெண்ணிலா, நான் சொல்லியிருக்கேன்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் நான் எங்கேயோ தேடினேன், கிடைக்கவே இல்லை. நான் இப்போ தான் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டா அது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது என் வெண்ணிலாவை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. பாட்டி இருந்துக்கிட்டு தாத்தாவை பார்த்துட்டு போய் பேசுகிறாங்க. இதில் எதுவுமே எனக்கு சரியாக படலை. விஜய் தம்பி பண்ணுறது ரொம்பவே தப்பு. பாவம் காவேரி இதெல்லாம் பார்க்கும்போது அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுமா. என்னால் எதுவுமே இப்போதைக்கு விஜய் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வெண்ணிலா மேலே அவன் பைத்தியமாக இருந்தான் ஒரு டைமில். வெண்ணிலா திடீர்னு காணாமல் போயிட்டா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சா. ஆனால் வெண்ணிலா கிடைக்கல. அதுக்கப்புறம் அவனை என்னால் பார்க்கவே முடியல. இப்போ தான் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா காவேரி லைஃப்பில் வரவங்க கொஞ்சம் விஜய் மாறினா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தா. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா
வந்துட்டா இப்போதைக்கு வந்து நம்ம விஜயை கொஞ்சம் விட்டுருவோம், வெண்ணிலாவுக்கு சரியாகட்டும், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இதனால வந்து காவேரி லைஃபுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பாட்டியுமே அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. நடந்ததெல்லாம் இங்கே வந்து பாட்டி இருந்துக்கிட்டு சாரதா கிட்ட சொல்கிறாங்க. ஆல்ரெடி சாரதாவுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியும், ரொம்பவே ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் காவேரி லைஃப் என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக குமரன் இருந்துக்கிட்டு நிவினை பார்க்க வராரு. நிவின்கிட்ட இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இதை கேட்ட நிவினுக்கும் யமுனாவுக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. யமுனா இருந்துக்கிட்டு திட்டுறாங்க, இந்த காவேரி என்ன லூஸா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கா, அவளை யார் இந்த வெண்ணிலாவை கூப்பிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நிவின் இருந்துக்கிட்டு காவேரியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் நிவினுக்கு காவேரி மேலே கோவம் இருந்தாலும் காவேரி எப்பவுமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆள்னா நிவின் தாங்க. இதை கேட்கவுமே நிவினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா தவிச்சு போயிருக்காரு. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா யமுனா கொஞ்சம் சுயநலவாதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் இப்போ காவேரி லைஃப்பில் வந்து பிரச்சனை வந்துருச்சு, இப்போ விஜயும் காவேரி பிரிஞ்சானா மறுபடியும் நிவின் வந்து காவேரியை தேடி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம நிவின் வந்து காவேரிக்காக விஜய்கிட்ட வந்து போய்ட்டு பேச போகிறாரு. நல்லா கிளிகிளின்னு கிழிக்க போகிறாரு. எதுக்கு இப்படி பண்ணீங்க, அன்றைக்கி என்னமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, எப்பயுமே காவேரி விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.